இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மாமன்ன வெளியே அப்படி நிக்க சொன்னது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? உண்மையை சொல்லணும்னா எனக்கும் அது சுத்தமா பிடிக்கல. ஆனா மாம் அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல ப்ராஜெக்ட் உன்னாலதான் போயிடுச்சுங்கிற எரிச்சல் அப்படி பண்ணாங்க. அது தவிர அவங்களுக்கு உன் மேல எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு வெறுப்பும் இல்ல. நீ அதை புரிஞ்சுப்பேல? ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? அத்தைய பத்தி எனக்கு தெரியாதா என்ன? உண்மையை சொல்லணும்னா அத்தை இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இதை விட அதிகமா கோவப்பட்டிருப்பாங்க, இதை விட அதிகமாவே தண்டிச்சிருப்பாங்க. என்னால புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படி பாக்குறீங்க? நீ பார்க்க எதுவும் தெரியாத மாதிரி இருந்தாலும் எவ்வளவு நல்லா விஷயத்தை புரிஞ்சுக்கிற தெரியுமா? உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் வீடே 2 ஆயிருக்கும். அம்மாவா பொண்டாட்டியான்னு புருஷங்கிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அம்மாவை சமாதானப்படுத்த முடியாம பொண்டாட்டிய சப்போர்ட் பண்ண முடியாம அந்த புருஷன் எவ்வளவு தவிச்சு போயிடுவான் தெரியுமா? தேங்க் காட் நீ எனக்கு அப்படி ஒரு நிலைமை வராம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற. என்னால இந்த குடும்பத்துல எக்காரணத்தை கொண்டு அப்படி ஒரு நிலைமை வராதுங்க. நீங்க, அத்தை, அப்புறம் மாமா எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நான் மருமகளா வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த குடும்பத்துக்கு என்னால என்ன முடியுமோ அவ்வளவு நல்லதை செய்வனே தவிர என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கெடுதலுமே வராது. சரி விடுங்க, நீங்க முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன். சரி லக்ஷ்மி. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க? லக்ஷ்மி, தண்ணி காலி ஆயிடுச்சு, மோட்டர் ஆன் பண்ண சொல்ல. ஐயோ, கரண்ட் போயிடுச்சு போல இருக்கு. ஐயோ அப்படியா? இப்ப என்ன பண்றது? சரி சரி, நீங்க இருங்க, நான் இப்பவே வரேன். தேங்க்யூ லக்ஷ்மி.